கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். 4ஆம் அதிகாரத்தை நாம் முடித்து 5ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக இந்த பூமியிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியத்தையும் அதற்கு பின்பதாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சிங்காசனத்தையும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவை 24 மூப்பர்களும் ஜீவன்களும் தொழுது கொண்ட அந்த ஆராதனையும் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இதில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தக சுருள். அடுத்தபடியாக அந்த புஸ்தக சுருளில் இருக்கிற முத்திரைகளை உடைப்பதற்கு தகுதியான ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன செய்கிறார்? வருகிறார். மூன்றாவதாக அந்த ஆட்டுக்குட்டியானவரை எப்படி பிதாவாகிய தேவனை ஆராதித்தார்களோ அதே போல ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். இந்த 3 காரியத்தையும் நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கையிலே ஒரு முத்திரையிடப்பட்ட புஸ்தக சுருள் இருந்தது, புஸ்தகம் இருந்தது. அந்த நாட்களில் நம்ம இப்போ வச்சது போல பைண்டிங் பண்ண புக்கு கிடையாது. தோல் சுருள் என்ன செய்திருப்பாங்க? அதில் தான் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த தோல் சுருள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை அவர் கையிலிருந்து வாங்கி முத்திரையை உடைக்கிறதற்கு தகுதியானவர் யார் என்கிற நிலைமை வரும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறார்? வருகிறார். வருகிற வேளையில அவரை அங்கிருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பணிந்து கொள்கிறார்கள். இந்த 3 காரியம் இருக்கிறது. இப்பொழுது நாம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். முத்திரையிடப்பட்ட புஸ்தகம், இதை குறித்து வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். உள்ளும் புறம்பும் எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். அவருடைய வலது கரத்தில் வைத்த புஸ்தகம் என்று சொல்லுகிற வேளையில இப்ப இருக்கிற மாதிரி பைண்ட் பண்ண புஸ்தகம் இல்லை. என்ன பண்ணியிருப்பாங்க? சுருள்ல எழுதி அதை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த புஸ்தகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது 7 முத்திரைகளாலே முத்திரிக்கப்பட்டிருந்தது. 7 முத்திரைகள். அந்த நாட்கள்ல ஒரு ராஜாவினுடைய செய்தியை அனுப்பினாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அனுப்பினாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி அதில் முத்திரை வைப்பாங்க. அந்த முத்திரை வச்சாச்சுன்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அந்த முத்திரையை உடைப்பதற்கு யாரு தகுதியானவங்களோ அவங்க தான் என்ன செய்யணும்? உடைக்கணும். இப்போ கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது.
எலெக்ஷன் வந்த உடனே எலெக்ஷன் என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அந்த ஓட்டு பெட்டி என்ன பண்ணிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. அப்படி முத்திரை போட்டாச்சுன்னா அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யார் அதிகாரம் உள்ளவங்களோ அவங்க தான் வந்து அதை என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அது எல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த அதிகாரி வந்து முத்திரைன்னு ஒன்றும் இல்லை, ஒரு அரக்கு என்ன செய்வாங்க வச்சு அதில் வந்து சீல் பண்ணுவாங்க. அதே போல் அதுக்கு இப்போ ஒரு 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 வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஏதோ ஒரு கேஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் அந்த வீட்டை பூட்டி என்ன பண்ணிடுவாங்க, பூட்டு மேலே துணியை சுற்றி சீல் வச்சுருவாங்க. அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. பிச்சா சீல் வந்துடும், கயிறு பிச்சா சீல் வந்துடும், ஒரு தட்டு தட்டுனா பூட்டு இணைஞ்சிரும், திறந்துடும். ஆனால் அதை அப்படி செய்ய முடியாது. அப்போ அதை செய்யறதுன்னா அதுக்குன்னு உள்ள அதிகாரிகள் என்ன செய்யணும், வரணும். வந்து அவங்க வந்து அந்த முத்திரையை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த முத்திரைக்கு கீழே இருக்கிற அடுத்த காரியங்கள் எல்லாம் வீடு திறக்கலாம். அதே போல் ஓட்டுப்பெட்டி என்ன செய்யலாம், திறந்து எண்ணலாம். ஆனால் அந்த முத்திரையை திறக்கிறதுக்குன்னு அதிகாரம் உள்ள வந்தால் தான் அந்த முத்திரை என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். அதே போல் சிங்காசனத்தின் மேல் இருக்கக்கூடிய அவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது. 7 முத்திரைகள் என்ன செய்யுது, முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இப்ப ஒரு பெரிய பலமுள்ள தூதன் வந்து அவன் வந்து சத்தமாய் என்ன செய்கிறான், சத்தமிடுகிறான். இப்ப அவருடைய கையில் இருக்கிற புஸ்தகத்தை என்ன செய்யணும், வாங்கணும். வாங்கி அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முத்திரையை உடைத்து அந்த புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக அதுக்கு அதிகாரம் உள்ளவர் யார் என்று சொல்லி சத்தமாய் சொல்லுகிறான். அப்ப நடந்தது என்னன்னா 3வது வசனம், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இப்ப கொஞ்ச நேரம் அருமையானூர்ல அப்படியே அமைதி நிலவுகிறது. எங்க, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் என்ன செய்யல, முடியல. அப்ப அந்த சத்தம் விட்டவுடனே நோ ரெஸ்பான்ஸ், எந்த விதமான பதிலுமே எங்க இருந்து வரல, வானத்திலிருந்து வரல, பூமியிலிருந்து வரல, பாதாளத்தில் எதுல இருந்துமே என்ன செய்யல, எந்த ஒரு சக்தியும் வரவில்லை. அப்ப 4வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். இப்ப என்னாச்சுன்னா, இப்ப யோவான் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருக்குள்ள ஒரு பாரம் வருது. என்னன்னா, ஐயோ அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு தெரியலையே, அந்த புஸ்தகத்தை யாராவது வாங்கி அது இருக்கிற வெளிப்படுத்தினா நல்லா இருக்குமே, ஒருவரும் பாத்திரவான் இல்லையே என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா, அழுகிறார். அது அவருடைய பாரம். அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த காரியத்தை செய்யும் போது அப்போ முதலாவது 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் முத்திரையிடப்பட்ட புஸ்தக சுருள். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும்
அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அங்க யாரை பார்க்கிறோம்? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிறாய். நான் வெளிப்படுத்தின விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தையோ வெளிப்படையாக வெளிப்படுத்தின விஷயம் பார்க்க முடியாது. ஆண்டவர் அடையாளங்களையும் குறியீடுகளையும் சொல்லுவார். அந்த அடையாளங்களையும் குறியீடுகளை வச்சு அவர் யாருன்னு நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். யார் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்னா அவருடைய காரியங்களை குறித்து சொன்னாங்க. அதை வச்சு நம்ம யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்? இதா. இப்ப அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சொல்லும்போது அவருக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வச்சு அவர் யாருன்னு நம்ம என்ன பண்ணலாம்? முடிவு பண்ணலாம். இப்ப 5ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். யார் அவர்? யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். நல்லா கவனிங்க. அப்ப சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவிடத்திலிருந்து செங்கோல் நீங்குவதும் இல்லை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதா கோத்திரத்திலிருந்து ஆளுகிறவர் என்ன செய்வார்? வருவார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே தாவீதினுடைய வம்சத்தில் அவர் என்ன செய்தார்? பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீதின் வேறுமானவர். முதலாவது யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஈசா யாருன்னா தாவீதுடைய தகப்பன். அப்ப ஈசா என்கிற அந்த அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்திலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஈசாயினுடைய வேர், அவர் யார்? வேர்ல இருந்து வந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். சொல்றான், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். இதையே வெளிப்படுத்தல் 22:16 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் யாரு? தாவீதின் வேர். அப்ப தாவீதின் வேர் அடுத்த யூதா கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம்.
இவர் எப்படி இருக்கிறாரா? அதுக்கு முத்திரையை உடைக்கிறதுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பாத்திரராயிருக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில அடுத்து அங்க இன்னொரு காட்சி வருகிறது. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த புஸ்தகத்தை வாங்கி முத்திரையை உடைக்க யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில அங்கே அந்த காட்சியின் மத்தியில அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வருகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? இப்ப இதெல்லாம் வச்சு வந்தவர் யாருன்னு நம்ம கணக்கு பண்ண முடியுமா? முடியாதா? வந்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர்தான் யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம். அவர்தான் தாவீதின் வேர். அப்ப இத்தனை அடையாளத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. அதை வச்சு அவர் யாருங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா, இப்ப அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெயம் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில அங்க ஒரு வரார். யார் வரா? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்து வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அடுத்து நல்லா கவனிங்க. வேதத்திலே கொம்பு என்று சொல்லுகிற வேளையில அது வெற்றியை குறிக்கிறது. என்னதுங்க? வெற்றியை குறிக்கிறது. நம்ம கூட கேட்போம், யாராவது என்ன அவனுக்கு ஒன்றும் பெரிய கொம்பா இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொம்புன்னு சொன்னாலே வெற்றி, பலம், ஜெயம், இதுக்கெல்லாம் அடையாளம். 7 என்கிற எண் எப்பொழுதுமே பூரணத்தை குறிக்கிறது. என்னதுங்க? பூரணம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 கொம்புகள் என்று சொல்லுகிற வேளையில அவர் பூரணமாக ஜெயம் கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். எல்லாத்தையும், மரணம், பாதாளம், பிசாசு, அவனுடைய தூதர்கள் எல்லாரையும் அவர் என்ன செஞ்சாரு? ஜெயம் கொண்டார். அதனாலதான் என்ன கொம்பு போட்டிருக்குது? 7 ஹார்ன்ஸ், 7 கொம்புகள் என்று சொல்லுகிற வேளையில அவருடைய பரிபூர்ணமான வெற்றியை அது என்ன செய்கிறது? ஒரு சில காண்டாமிருகத்தின் கொம்புகள்னு வரும். காண்டாமிருகம் பலத்துக்கும், கொம்புகள் வெற்றிக்கும். அப்ப அவர் 7 கொம்புகள் சொல்லும்போது அவருடைய பூரணமான வெற்றியை குறிப்பிடுகிறது. அடுத்து 7 கண்களை உடையதாயிருக்கிறது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இப்ப இந்த 7 ஆவிகள் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆவியானவருடைய 7 குணாதிசயங்கள். அப்ப ஆட்டுக்குட்டியானவர் கூட யார் இருக்கிறார்? ஆவியானவரும் இருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப இங்கு ஜெயங்கொண்ட ஆட்டுக்குட்டியானவர் வருகிற வேளையில அது யாருக்கு அடையாளமாயிருக்கிறது சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் அங்கே வருகிறார். முதலாவது திறக்கப்பட்ட சுருள், முத்திரை, மன்னித்துக்கொள்ளும், முத்திரையிடப்பட்ட சுருள். இரண்டாவது அதை உடைக்கும்படியாக வந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் வந்து என்ன பண்றாருன்னா 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இப்போ அவர் வந்து அந்த சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவருடைய கரத்தில் இருக்க புஸ்தகத்தை என்ன செய்யறாரு? வாங்கினார். ஏன்னா அவர் ஒருவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அவர் ஒருவருக்கு தான் அந்த, ஏன்னா அவர் தான் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் தான், வேற யாரும் அதை வாங்கிறதுக்கு அவங்க என்ன செய்யவில்லை. வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழ் இருக்கிற சிருஷ்டிகளையும் ஒருத்தர் என்ன பண்ணல, அந்த அதிகாரத்தை என்ன செய்யவில்லை, பெறவில்லை. அப்ப அவர் அந்த புஸ்தகத்தை என்ன செய்கிறார்? வாங்குகிறார். வாங்கின உடனே என்னன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் ஆராதிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். யார? இதுக்கு முந்தின அதிகாரத்துல யார ஆராதித்தாங்க? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் ஆராதிச்சாங்க. அப்படித்தானே போன வகுப்புல நம்ம பார்த்தோம். யார ஆராதிச்சாங்க? ஆமா, அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை 24 மூப்பர்களும் தங்கள் முடிகளை, தங்களுடைய கிரீடங்களை அவருக்கு முன்பதாக வைத்து எல்லாரும் சேர்ந்த ஜீவன்கள், மூப்பர்கள் எல்லாரும் அவர் என்ன செய்யறாங்க? ஆராதிச்சாங்க. இப்ப ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே அந்த ஆட்டுக்குட்டியானவரை என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. அதை நாம் வந்து 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை ஆராதித்தல், ஆட்டுக்குட்டியானவரை ஆராதித்தல். இப்போ வசனத்தை வாசிட்டே வரலாம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இப்ப அவர் வந்த உடனே யாரு? அங்க சிங்காசனத்துக்கு 4 ஜீவன்கள் இருக்குது. போன வாரத்துல பார்த்தோம் இல்லையா? எத்தனை இருக்குது? 4 ஜீவன்கள். அதுக்கு அடுத்தாவுல சிங்காசனத்தை சுத்தி எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? 24 மூப்பர்கள். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் கைகளில் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியாளர் முன்பதாக என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. இப்போ 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் யாரை பணிந்து கொள்கிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவர். யாரங்க? ஆமா, போன அதிகாரத்துல யாரை பணிந்து கொண்டாங்க? பிதாவாய். இப்போ ஆட்டுக்குட்டியானவரை பணிந்து, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் பிதாவுக்கு சமமான ஸ்தானத்தை உடையவர். பிதாவுக்கு சமமான ஸ்தானத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பார்க்கிறோம். அப்ப பிதாவுக்கு சமமான ஸ்தானத்தை உடையவர் என்பதனாலதான் அவரை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இங்க இவரை குறித்து சொல்லும் பொழுது இவர் அடிக்கப்பட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த பூமியிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இது சொல்றது யாரு?
24 மூப்பர்கள். அப்ப இதுல இருந்து தெரியுது அந்த 24 மூப்பர் யாரு? ஆண்டவராலே மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆண்டவராலே மீட்டு கொள்ள தேவ தூதர்கள் அல்ல. அவங்க யாரு சொல்றாங்க? சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை என்ன செய்து கொண்டீர்? மீட்டு கொண்டீர். எங்களை என்ன ஆக்கினீங்க? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 1 பேதுருவின் புஸ்தகத்துல பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். அடுத்து நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இதை சொல்றது அன்றைக்கு இருந்த விசுவாசிகளை காண்பிக்கிறது. அவங்க பரலோகத்துல போய், ஆண்டவரே நீங்கள் என்ன ஆக்கிட்டீங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடினாலே நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப திரும்பவும் நம்ம இங்க ஒரு கன்ஃபார்ம் ஆகுது, இந்த 24 மூப்பர்களும் யாரு? அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். அடுத்து 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அடுத்து பாருங்க, இப்ப ஜீவன்கள் துதிக்கிறது, 24 மூப்பரும் துதிக்கிறாங்க. அடுத்து அந்த சிங்காசனத்தை சுற்றிலுமாக 1000 10,000 தேவ தூதர்கள் அங்க என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. நின்று அவங்க என்ன பண்றாங்கன்னா 17ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள முதலாவது 24 மூப்பர்கள், அடுத்து எனது ஜீவன்கள். இப்ப யார் துதிக்கிறது? அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற கோடானு கோடி தூதர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. அதோட நிக்கல. அடுத்து யாரு? சிருஷ்டிகள். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள், சமுஸ்திரத்தில் உள்ளவைகள் எல்லாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரையும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். படிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு கிடைக்கக்கூடிய ஆராதனையை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது 24 மூப்பர்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களையும் துதிகளையும் நிறைந்த அந்த பொற்கலசத்தை எடுத்து அவருக்கு முன்பதாக அதை வணக்கமாக செலுத்துகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. அடுத்து வானத்திலும் பூமியில் இருக்கிற சிருஷ்டிகள் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. அடுத்து 14ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின.
24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். இது பரலோகத்தில் நடந்த 2வது ஆராதனை. முதலாவது ஆராதனை யாருக்கு? யாருக்கு? சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவரை ஆராதிக்கிறார்கள். ஆராதித்து முடிஞ்சவன் அங்க யார் வரா? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வரார். அவர் எதுக்காக வரார்னா பாத்தீங்கன்னா, இந்த புஸ்தக சுருளில் தான் இந்த பூமியிலே அடுத்து நடக்க போகிற காரியங்களுடைய அந்த நியாய தீர்ப்பு அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்க உடைக்க ஒவ்வொரு நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மேல் என்ன செய்ய ஆரம்பிக்க போகிறது? வரப்போகிறது. அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு யாருக்கு தான் பாத்திரம், யாருக்கு தான் தகுதி இருக்குது? ஆமா, ஜெயம் கொண்ட அவருக்கு தான் தகுதி இருக்கிறது. ஆகவே அவர் இங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது எப்படி பிதாவாகிய தேவனை ஆராதித்தார்களோ அதே போல யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவரை, முதலாவது 24 மூப்பர்கள் என்ன செய்தாங்க? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியார் ரொம்ப வணக்கம். அப்ப நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பொற்கலசத்துல அவருக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் ஒரு பொற்கலசத்திலே தூப வர்க்கமிட்டு அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்வார்கள்? தூப வர்க்கத்தை செலுத்துவார்கள். இங்க புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் ஆசாரியர்கள். நம்ம உலக பிரகாரமான அந்த தூப வர்க்கத்தை அல்ல, ஜெபம் துதி என்கிற நம்முடைய அந்த ஜெபமும் துதியும் தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பொற்கலசத்திலே அது தூப வர்க்கமாக ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பரும் அவரை ஆராதிக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை சூழ்ந்திருந்த கோடானு கோடி தூதர்கள் அவர் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. அடுத்து வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீர் இருக்கிற சிருஷ்டிகள் எல்லாரும் அவர் என்ன செய்யறாங்க? வேதம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்க அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். இப்போ ஒரு புஸ்தகத்தை கையில் என்ன செஞ்சாரு? வாங்கிட்டார். வாங்கின உடனே எல்லாரும் அவர் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. இப்ப வாங்கினவர் அடுத்து என்ன பண்ண போறாரு? ஒவ்வொரு முத்திரையா என்ன செய்யறாரு? உடைக்கிறார். உடைக்க 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 பூமியில நியாய தீர்ப்புகள் வர ஆரம்பிக்கிறது. என்னதுங்க? நியாய தீர்ப்புகள் வர ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து அடுத்து வர அதிகாரங்களை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? முதலாவது அதிகாரத்துல யோவான் பத்முத்தீமில மனுஷகுமாரோட தரிசனத்தை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷகுமாரன் சபைகளுக்கு 7 சபைகளுக்கு எழுதிய செய்தியை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அந்த 7 சபைகளும் சபையினுடைய 7 காலங்களை குறிக்கிறது. லவோதிக்கியா சபை
கடைசி காலத்து சபையினுடைய காரியத்தை குறிக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபையினுடைய காலம் முடிந்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்ட உடனே அங்கே காட்சி மாறுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறாங்க. வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் தலையிலே பொன்முடி சூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு செய்தி சொல்லும்போது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? வெண் வஸ்திரம் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? கிரீடம் கிடைக்கும். அடுத்தாப்புல ஜெயங்கொள்ளுகிறவன் நான் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் உட்கார அவனுக்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். அப்ப பூமியில் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜெயங்கொண்டவர்களாக இருந்தபடினால ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். என் பிதாவோடு கூட உங்களை உட்கார வைப்பேன்னு சொன்னக்கூடிய பிதாவுக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உனக்குள்ள கிரீடத்தை இன்னொரு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எப்படி இரு. அப்ப ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? கிரீடம் வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடத்தை அவர்களுக்கு என்ன செய்ய கொடுத்திருக்கிறாரு? 24 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன செய்யறாங்க? பணிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பணிந்து கொள்கிறாள். இது எத்தனாவது அதிகாரம்? 4ஆம் அதிகாரம். அப்படி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க அந்த அதே சிங்காசனத்தின் காட்சி. ஆனா அந்த சிங்காசனத்தில் இருக்கிற என்ன வச்சிருக்காரு? இப்ப கையில ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். அதுல 7 முத்திரைகள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். அதில் இருக்கிற காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஒரு பலமுள்ள தூதன் வந்து சொல்றான், இந்த புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து முதலாவது என்ன செய்யணும்? வாங்கணும். அவர் கையிலிருந்து வாங்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? சொல்லுங்க. தகுதி வேணும். 2வது வாங்கிறது மட்டும் முத்திரை என்ன செய்யணும்? ஆமா, கவர்மெண்ட் ஒரு விதத்துல முத்திரை வச்சுச்சுன்னா அந்த முத்திரை எல்லாரும் உடைக்க முடியாது. அதுக்குள்ள அதிகாரம் பெற்றவங்க தான் வந்து என்ன செய்யணும்? அந்த முத்திரையை உடைக்கணும். அப்படி அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அவன் சொல்லும் போது ஒருத்தரும் வரல. அப்படியே சைலண்டா பரலோகம் பாதாளம் எல்லாமே சைலண்டா இருக்குது. யோவான் அழுகுற, ஐயோ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சத்தம் கேட்கிறது, நீ அழாத, ஒருத்தர் தகுதியுள்ளவராக இருக்கிறாரு. அவர் யாரு? யூதா கோத்திரத்து சிங்கமம், தாவீதின் வேறுமானவர். அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதில் இருக்கிற முத்திரையை உடைக்கவும் he is authorized. அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. he is qualified. அவர் தகுதியுள்ளவர். அவர் பாத்திரர். காரணம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறார். சொல்லும் போது அங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியார் என்ன செய்யறாரு? வரார். வரும்போது அவருக்கு என்ன இருந்தது? 7 கொம்புகள். 7 கொம்புகள். அது எதை காண்பிக்கிறது? அவருடைய பூரணமான வெற்றி. பூரணமான வெற்றி. எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். மரணம், சாவு, சாபம், தரித்திரம் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் என்ன செய்தார்? பாதாளத்தை வென்றார், மரணத்தை வென்றார், சாத்தானை வென்றார். பூரணமாக எல்லாவற்றை வென்று அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அதுதான் அவருடைய 7 கொம்புகள். அடுத்து அவரோடு கூட இருக்கிற 7 கண்கள், 7 ஆவின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் வந்த உடனே முதலாவது என்னன்னா யாரு? 24 மூப்பர்களும் தங்கள் கைகளிலே பரிசுத்தவான் ஜெபங்கள் அடங்கிய தூப வர்க்கத்தை வச்சுட்டு அவர் முன்னால போய் அவர் ஆராதிக்கிறார்கள். தேவரீர் எங்களை உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கி அவர் என்ன செஞ்சாங்க? துதிக்கிறாங்க. துதித்து கொண்டிருக்கும் பொழுது
அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் கோடானு கோடி தூதர்கள் தோன்றுகிறார்கள். யாருங்க? 1000 1000ஆகவும் 10000 யாராவது மேத்ஸ் இருந்தா 1000 ஸ்கொயர் 1000 கணக்கு போடுங்களேன் பார்க்கலாம். 10000 ஸ்கொயர் ரூட்லாம் படிச்சுக்கிறீங்களா? 10000 ஸ்கொயர் 10000 எத்தனை கோடி வரும்? 1000 to the power of 1000 to the power of 1000. 1000 அடுத்தாப்புல ஆமா கால்குலேட்டர் வச்சிரும். என்ன அவ்வளவு தூதர்கள். இவர் பார்த்தாருங்க, அவரால் என்ன முடியல. அதனால குத்து மதிப்பா சொல்லிட்டாரு 1000 சொல்றாங்க இல்லையா? அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து எப்பா 1000கணக்கில் வந்துட்டாங்களா சொல்றாங்களே, எண்ணி பார்க்குறாங்களா? இவர் பார்த்தவருக்கே அதை மலைச்சு ஐயா 1000 10000 தூதர்கள் என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. அப்போ அவ்வளவு பேர் அவரை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆராதிக்க ஆரம்பிச்ச உடனே வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகள், அப்புறம் அடுத்தாப்புல என்னதுங்க, வேற பூமியில் இருக்கிறவைகள், பூமியில் கீழான எல்லா சிருஷ்டிகளும் அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அடுத்து 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப 5 அதிகாரம் வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம ஜெபம். அடுத்து அவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க போகிறார். அந்த முத்திரைகளை உடைக்கும் போது இந்த பூமியில நியாய தீர்ப்புகள் நடக்க போகிறது. அதை பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் யெகோவாவாகிய தெய்வமே, எல்லா சிருஷ்டிகளுக்கு மேல அசைவாடி கொண்டிருந்த தூய ஆவியானவரே, எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்துக்கு முன்பதாக வைத்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சிருஷ்டிகள் வணங்கினது போல இன்றைக்கு மாலைகள் நாங்கள் எல்லாரும் பயபக்தியோடு கூட உம்மை நாங்கள் வணங்குகிறோம். எங்கள் வணக்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீரே பாத்திரர், நீரே பாத்திரர் ஆண்டவரே, நீரே பாத்திரர் ஆண்டவரே, நீரே பாத்திரரப்பா. உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே துதி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வரவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.